அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுமா இப்னுல் கையும் ரஹ்மஹுல்லா அவர்கள் தங்களுடைய கிதாபுல் ஃபவாயிதில் இவ்வாறு சொல்லுவாங்க. மப்னத்தீன் அலா மகாயிதத்தை, இந்த மார்க்கம் இரண்டு அடிப்படைகளின் மீது அமைய பெற்றது என்று சொல்லிவிட்டு, ஒன்று அஸ்ஸிக்ர், இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அருளை நினைவில் கொள்வது. ரெண்டாவது வஷ்ஷுக்குர், அந்த நினைவில் கொண்ட இறைவன் எனக்கு இப்படியெல்லாம் அருள் பண்ணியிருக்கிறாங்கிறத நினச்சி அதற்காக வேண்டி நன்றி செலுத்துதல். பொதுவாக மனிதனுமே இதைத்த என்ன செய்வான், விரும்புவோம். யார்கிட்டையாவது நம்ம ஒரு விஷயத்தை பேசக்கூடிய நேரத்தில் நான் உனக்கு என்னமெல்லாம் செஞ்சுருக்கேன், அதை கொஞ்சம் நீ நினச்சி பார்த்தா நீ இப்படியெல்லாம் நீ பண்ண மாட்ட என்று நம்ம என்ன செய்வோம், சில நேரங்களில் நம்ம சொல்லுவோம். அதைத்தான் மார்க்கத்தினுடைய அடிப்படையாக இரண்டு விஷயங்கள். ஒன்று இறைவனை நினைவில் கொள்வது, மற்றொன்று இறைவன் கொடுத்ததுக்காண்டி இறைவனுக்கு நன்றி செலுத்துதல். இறைவன் அல் குர்ஆன் ஷரீஃபில் இவ்வாறு சொல்லுவான், சூரத்துல் பக்ராவில், ஃபதுக்குரூனி, என்னை நினைவில் கொண்டால் அதுக்குருக்கும், உங்களை நான் நினைவில் கொள்வேன். வஷ்குரூரி, நான் கொடுத்ததுக்கு எனக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருங்க. வலா தக்ஃபுரும், எப்பொழுதும் என்னோட நான் கொடுத்ததுக்கு நீங்கள் மாறு செய்யாதீங்க, அதுங்க மறுக்காதீங்க. இது இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள். நபித்தோழர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸு சுனன் அபுதாவுத் மற்றும் சுனன் நசை, இப்னு ஹுசைமா போன்ற ஹதீஸ் நூல்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். அண்ணா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹத பியதி, என்னுடைய நேசர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கையை பிடிச்சிட்டு, வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, இன்னி லஉஹிப்புக, உன்னை நான் ரொம்ப பிரியப்படுவேன். வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, இன்னி லஉஹிப்புக, உன்னை நான் ரொம்ப பிரியப்படுகிறேன். முஆது, அவுசினி, உனக்கு நான் சில வசியத்துகளை உபதேசங்களை சொல்கிறேன். லா ததாயன, அதனை நீ விட்டு விடாத. ஃபி துபர சலாத், ஃபி குல்ல துபர சலாத், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நான் சொன்ன அந்த உபதேசத்தை இறைவன்கிட்ட கேட்குறத நீ விட்டு விடாத என்று சொல்லிவிட்டு, தன்னுடைய பிரியத்திற்குண்டான அந்த வெளிப்பாடாக தன்னுடைய நான் தான் யாரை பிரியங்கொண்டார்களோ அந்த நபருக்கு ஒரு வசீது செய்கிறாங்க. அல்லாஹ்மே இறைவா, இன்னி அலா திக்ரிக்க, உன்னை நினைப்பதற்கு எனக்கு நீ உதவி செய்வாயாக. ஓ ஷுக்ரிக்க, நீ கொடுத்ததுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பதற்கும் எனக்கு நீ உதவி செய்வாயாக. ஓ ஹுஸ்னி இபாதத்திக்க, உன்னை அழகான முறையில் வணங்குறதுக்கும் எனக்கு நீ உதவி செய்வாயாக என்ற துவாவை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நீ தொடர்ந்து கேட்டுட்டே வா என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் நமக்கானதும் கூட.